ஒரு அடி வாங்கி ஒரு அப்படி போறதுங்க அந்த ஜாதி அடிச்சா எனக்கு மட்டும் பொருந்தது அது ஏன்னு கேளு அது ஏன்னு கேளு அந்த ஜாதி என்னுடைய நிலத்தில் விளைந்தது ஆமா அது மாதிரி காசு கொடுத்து துணியை வச்சுக்கணும் முதல்ல என்ன பண்ணால் உங்களுக்கு எல்லாம்
வாயில வந்து என்ன பண்ண யாரோ ஒரு பொண்ணு வந்தா மச்சான் குடுகுடு விடந்தா கரகரன்னு சுத்துறா எங்களை எந்த கேள்வி கேட்காம அவ யாருன்னு எனக்கு தெரியல எங்களை எல்லாம் இழுத்து போட்டாங்க அதனால எப்படி என்னுடைய அண்ணன்கள் நீ அடிக்கலாம் அப்படின்னு யாரு வாய் எப்படி எங்க அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு போய் கேட்பான் நான் சொன்ன திருப்பி சொல்லு ஐயோ மாடுடா போனானே பாப்பா கூட்டி வச்சுட்டு போய் சாமி அந்த மதியாண்டம் சபைக்கிலே சபை இது எப்பேர் சபை மகாலட்சுமி கடாட்சியம் கொண்ட சபை மகாலட்சுமி கடாட்சியம் சபை ஆமா மாதா மாதா பிதா குரு குரு அதோ தெய்வம் அதோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தால் அடுக்கக்கூடிய சபை சபை ஆலயத்தில் வந்திருக்கக்கூடிய புரோபதி அம்மன் பாதத்திற்கும் நாடகத்தில் அனைத்து பாதத்திற்கும் செல்லமுத்து மாரியம்மன் பாதத்திற்கும் உனக்கும் சிவப்பாவுடைய பாகத்திற்கும் நாடகத்தில் உள்ள அனைத்து பேர் பாகத்திற்கும் உனக்கும் அடிக்கிறேன் ஆமா எங்களுக்கு எல்லாம் ஒரு மேன்மை எங்களுக்கெல்லாம் மேன்மை பொருந்தவர் ஏனென்றால் நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் ஆமா ஆனா அவர் எங்களுக்கு எல்லாம் ஒரு குரு எங்களுக்கு எல்லாம் குரு அந்த குரு என்ன சொல்றாங்கன்னா உங்களை எல்லாம் அடிக்கிறாங்களே எனக்கு என்னால ஒண்ணு முடியல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால அந்த குருவை நான் இங்க அழைத்து வரேன் செவிலியர் நாடி கிடக்குறேன் செவிலியர் நாடி கிடக்குறேன் விளக்கு ஏதாவது தெரியுமா
அரவல்லி அந்த பொடி வெளிக்கின்றாங்க சத்தியமா சத்தியமா ஆரவரிதான் சொன்னாங்க அந்த பொடி வெளிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க ஆரவல்லி 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 சொன்னீங்களே ஆமா அந்த குச்சி வள்ளிக்கு அந்த கொடி வள்ளிக்கு நீங்க என்ன வேணும் அதுக்குதானே அது போய் உன் பேரை கேட்டு உன் பேருக்கு நான் போய் அடிதான் வாங்கி வந்தேன் யார்கிட்ட விளக்கு ஆரவல்லி 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 நல்லூர் தான் என்ன வேணும் ஆரவல்லி என்ன தப்பி கை வச்சுனா கம்ப்ளீட் யாருக்கு போய் நல்லூர்படத்தாண்டு வரக்கூடிய என் பேரோ ஆரவல்லி அம்மன். ஆரவல்லி அம்மன் எனது நாட்டிலே ஆண்கள் வாடகைப்பட்டது வீசக்கூடாது. ஓஹோ யாரு ஆண்கள் வாழை வீசப்படாது. நீங்களா யாரு இப்ப? நானாமா பொட்டேன் பெண்களா இங்க இருப்பதெல்லாம் யாரு? இங்க இருப்பவர்கள் அனைவரும் பெண்கள். ஆமாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே பெண்கள் தான். எனது நாட்டிலே ஆண்கள் வாடகைப்பட்டு வீசக்கூடாது, வீசப்படாது. அப்படி வீசிவிட்டால் ஆனால் அவர்களை பிடித்து அயோதந்தமாக அடித்து சிறைச்சாலையில் போடுவது வழக்கம். ஓ சிறைச்சாலையில் போடுவது வழக்கம். நாங்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? எத்தனை பேருங்க? ஆரவல்லி, என் தங்கையாக வரக்கூடிய சூரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, வீரவல்லி என்று சொல்லக்கூடிய எனக்கு 7 தங்கைகள். ஆரவல்லி, வீரவல்லி, சூரவல்லி என்று சொல்லக்கூடிய 7 தங்கைமார்கள் இருக்கின்றார்கள். எனக்கு மொத்தம் 7 தங்கைமார்கள் உண்டு. ஆஹா 7 தங்கைமார்கள் உண்டு. தினந்தோறும் சிவனை கோரி பூஜிப்பது வழக்கம் என்று கேட்டால் ஒரு காலத்திலே இந்த நல்லூர் பட்டணத்தை அரசாட்சி செய்வதற்கு ஒரே ஒரு ஆடவர் கூட அல்ல, ஒரே ஒரு ஆடவரும் இல்லை. அப்போது பார்த்தார்கள் இருப்பது அனைவரும் பெண்கள் மட்டுமே, இருப்பது அனைவரும் பெண்கள் மட்டுமே. அதனால நாட்டு மக்களுக்கு இனிமே ஆடவராகப்பட்டு வரக்கூடாது, வரக்கூடாது அப்படி என்று நாங்கள் எப்படி தெரிவித்தது தெரியுமா? எப்படிங்க? அந்த நல்லூர் பட்டணத்திலே ஆடவர் அனைவரும் வரமாட்டார்கள். எதற்கென்று கேட்டால் ஈசனை கோரி பூஜை செய்து அடே ஈசா, அடே ஈசா, நல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரும் பெண்கள் ஆண்டு வருகிறோம். ஆமாம் யாராவது ஆடர் வந்து யாராவது எந்த நாட்டு அரசரால் வந்து எங்கள் நாட்டை கைப்பற்றி விடுவார்களா? நம் நாட்டை கைப்பற்றி விடுவார் அல்லவா? அப்படி என்று நாட்டை கைப்பற்றி விடுவார். அப்படி தெரிவித்த உடனே அப்போ தெரிவித்தார் பரமக்கடவுளாகப்பட்டவர் அம்மா ஆரவல்லி. அம்மா ஆரவல்லி, அந்த நாட்டை நீ கைப்பற்றி ஜெயம் பெற வேண்டுமானால்
மலையாளம் சென்று அங்கிருக்கக்கூடிய மாயாஜாலம் மந்திரஜாலம் கூடுவிட்டு கூடுபாய்வது அனைத்து விட்டு கை தேர்ந்தால் மட்டுமே மாயாஜாலம் மந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது அனைத்தும் கை தேர்ந்தால் மட்டுமே இந்த நல்லூர் பட்டத்தை ஆளலாம், நல்லூர் பட்டத்தை ஆட்சி செய்யலாம். அப்படி என்று நான் என் தங்கைமார்களும் 7 பேர்களையும் மாயாஜாலம் கற்றுக்கொண்டு மந்திரஜாலத்தை கற்றுக்கொண்டு எங்கள் நாட்டிலே ஆடவர் யாராவது வர வேண்டுமானால் என்னிடத்திலே மாய சேவல் இருக்கிறது. மாய சேவல் ஒன்று இருக்கின்றது. அந்த மாய சேவலாகப்பட்டது என் நாட்டில் இருக்கக்கூடிய சுஜகாபத்தி மீது வந்து அப்படி அல்ல, என் நாட்டுக்குள் யாராவது ஒரு ஆடவராகப்பட்ட ஒரு காலை வைத்து விட்டாயானால் என் மாய சேவலாகப்பட்டது குவிக்கொள்ளும். என்று கேட்டால் எதற்கென்று கேட்டாலே அப்போது வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிவனை கோரி பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டால் நல்லூர் பட்டத்தை அராட்சா செய்ய வேண்டும். யார் வருகிறார் என்று பார்க்க வேண்டும். அதற்காகவே நல்லூர் பட்டம் அமர வேண்டும். அது மட்டுமல்ல, மாய கண்ணாடி ஒன்று இருக்கிறது. மாய கண்ணாடி ஒன்று இருக்கின்றது. மாய கண்ணாடி இருக்கிறது. அந்த மாய கண்ணாடி வர வேண்டுமானால் யாராவது ஒருவன் மாயாஜால கத்தன் மட்டும்தான் அந்த மாய கண்ணாடி மட்டும் உடையும். அப்படி என்று இன்னைக்கு அரைச்சா செய்வது யார் வருதா என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு கஞ்சா உணரக்கூடிய சூழலை அழைக்க வேண்டும். எங்களுக்கு காமம் என்று ஏற்படுத்தி விட்டார் என்று ஏற்படுத்தி விட்டார். ஆனால் இந்த ஆரவள்ளிக்கு காமம் என்று வந்து விட்டார். ஆனால் அதோ தெரிகிறார். ஆமாம். என்ன மரம்? என்ன மரங்க? பலாமரம். பலாமரம் என்று சொல்லக்கூடியது. அந்த பலாமரத்தை சேர்ந்தாய் ஆனால் ரிஷி பிண்டன் ராவத்தனால் வள்ளிக்கு மரத்தை கட்டி அடைத்தால் போதும், அப்படியே குழந்தை பிறந்துவிடும். எங்களுக்கு காமம் என்று ஏற்படுத்தி விட்டாயானால் அந்த பலாமரத்தை சேர்ந்து அப்படியே அப்போது ஒரு காலத்திலே எனக்கு காமம் ஒன்று வந்து விட்டது. அந்த பலாமரத்தை சேர்ந்து அப்போது குவா குவா என்று ஒரு குழந்தை விட்டது. குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தை பேரும் கொள்வரிசை பல்வரிசை என்று சொன்னீங்களே. ஆமா, அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? அப்பப்ப சூடுவான். என் மகள் பேரோ பல்வரிசை 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 பல்வரிசை. அப்படி அவளை அழைக்க வேண்டும். சிவனை கோரி பூஜை செய்ய வேண்டும். அதற்காகவே தங்கையை அழைக்க வேண்டும். சீக்கிரம் சென்று ஆரவழி அழைத்தாள் என்று என் தங்கையை வளரக்கூடிய சூரவல்லியை சீக்கிரம் என்னவென்றால் ஆரவழியாகப்பட்டது. அவர்கள் தங்கை சூரவல்லியை அழைக்க சூரவல்லிக்கு